Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவும் சத்தான கொள்ளு சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1/4 கப் கொள்ளை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1/4 கப் கொள்ளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கருகிடாமல் பார்த்து அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். கொள்ளு நமக்கு நல்லா வறுபடும் போது அதிலிருந்து நல்லா வாசனையும் வரும், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுட்டும் வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னால் இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கிடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 3 பல் பூண்டு, உங்களுக்கு சின்ன பூண்டாக இருந்தால் 4 கூட சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 வரமிளகாய். இன்றைக்கி நான் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுறதுனால 3 தான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா 4 போட்டுக்கோங்க. 1/3 கப் துருவிய தேங்காய், அதாவது கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய். இதை நீங்கள் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா ஆறுன அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு மட்டும் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொள்ளை அரைச்ச அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், புளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சட்னி டெக்ஸ்சருக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை இலைகள், அப்புறமா வாசத்துக்கு ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இப்போ சட்னியோடு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.